கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவுகளிலே நான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்கிற பதிவிலும் தேவனுடைய எச்சரிப்பு என்கிற பதிவுகளிலும் நான் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். இப்போ நான் கூறப்படுகிறதான காரியம் தேவனுடைய எச்சரிப்பு. அதாவது கர்த்தர் ஒரு எச்சரிப்பையோ அல்லது உங்களோடு கூட ஒரு பேசுகிற அனுபவத்தையோ தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொப்பனங்கள் மூலியமாக, தரிசனங்கள் மூலியமாக நம்மோடு கூட பேசுவார் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதன்படியாக ஒருத்தர் கூட சொப்பனத்தில் எப்படியும் பேச முடியுமா, தரிசனத்தில் எப்படியும் பேச முடியுமா அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த பதிவுகளை நான் வெளியிடுகிறேன். தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவிக்கிற தேவன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட பேசுகிறத நம்ம முதல்ல விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போது அந்த நம்பக்கூடிய காரியங்கள் எப்படி நடக்கும்னா, நீங்கள் அவர் நம்மக்கிட்ட பேசுகிற காரியங்கள் வெளியில் நடக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு என்ன வரும், நம்பிக்கை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட காரியங்களில் எச்சரிப்பு சொல்லக்கூடியதான காரியங்களில் ஒரு சில காரியங்கள் தேவன் சொல்கிற இடங்களில் நாங்கள் ஒவ்வொரு இடமா போயிட்டு வருவோம். அதன்படியாக ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல குறிப்பிட்ட டயத்துக்கு போக சொல்கிறார். கன்னியாகுமரி போக சொல்கிறார். 2018 சமயத்தில் எங்களை போக சொல்கிறாரு. திடீர்னு எழுந்து நீ கன்னியாகுமரி போய் அந்த கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து கொஞ்சம் நடந்து என்ன செய்ய ஒரு இடத்துக்கு நான் சொல்கிற இடத்துல நீ என்ன செய்யணும், ஒரு ஊழியக்கார்ட்ட அந்த எச்சரிப்பை குறித்து சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும், அங்கே இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்துரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னாரு. இது நீங்கள் போனவுடனே யாரும் வெத்தலை பாக்கு வச்செல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு. அது எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி. எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி இல்லை, ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. அப்போ நம்ம போன இடத்துல இன்னும் இது நான் ஏதோ உங்கள் பரிதாபம் ஏற்படணுன்றக்காக சில காரியங்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த நாளில் என் கையில் இருந்தது வெறும் 500 ரூபா தான். 2 பேர் போகலாம், திரும்ப வரலாம். அன்றைக்கி சாப்பிட்றது கூட என்ன கிடையாது, எங்களுக்கு பைசா கிடையாது. இப்போ அப்படி இருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் புளியோதரை வச்சு 2 பேருமே சாப்பிட்றதுக்கு அளவாகவே நாங்கள் கையிலேயே கொண்டு போகிறோம். தங்குறதுக்கே இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே காந்தி மியூசியம்லேயோ இல்லைன்னா காந்தி மியூசியமில் அங்கே கூட ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார், ஜெபிக்க சொல்கிறாரா என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு தான் நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போன பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த இடத்துல போய் நான் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லும் பொழுது அவங்க எனக்கு தெரியாது, கன்னியாகுமரியில் மீசை வச்சுருக்கிற ஆளுகளை நம்ப மாட்டாங்க, ஊழியக்காரங்க நம்ப மாட்டாங்க. கன்னியாகுமரி மட்டும் இல்லை, கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், இந்த கேரளா பகுதியெல்லாம் இந்த மாதிரி மீசை இல்லாதவங்களாக தான் பாஸ்டராகவே எடுத்துக்குவாங்களாமா. அதுக்காக தான் நீங்கள் மீசை எடுத்தீங்களான்னா கேட்காது. எனக்கு டை அலர்ச்சின்றனால நான் மீசை எடுத்துருக்கிறேன். அப்போது இந்த மீசையோடு நான் போயிருந்தேன். அப்போ அந்த டைம்லலாம் நான் மீசை வச்சுருப்பேன். நான் அப்போது மிஷினரியில் இருந்து வந்த டைம். அப்போ நான் மீசையோடு இருந்ததுனால, ஏன்னா மிஷினரியில் இருக்கும் பொழுதுல மீசையோடு இருந்தால் தான் சிஎஸ்சி சர்ச்சுக்குள்ளே, டிஎல்சி சர்ச்சுக்குள்ளெல்லாம் அவங்க பார்த்தோன்னே சரிம்பாங்க. நம்ம மீசை இல்லாமல் போனால் நீங்கள் பெந்தோகோஸ்தக்காரங்க பார்த்து நடத்துங்கம்பாங்க. இது எதுக்குன்னு சொல்லி நான் மீசை, அது ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு மீசை வச்சுட்டு தான் போனேன். அப்போ அந்த சபை ஊழியர் அப்படி விசுவாசிப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனால் போனேன். போய் அங்கே 2 பேரும் போய் ஆண்டவருடைய காரியங்கள் அனுப்பிவிட்டது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டது, இந்த மாதிரி எச்சரிப்பு சொல்லி எங்களை அனுப்புனது காரியங்களில் இந்த பகுதியில் இந்த சைட்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு புயல் வரப்போகுது, இதற்காக நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, இங்கே இப்போ ஒரு பெரிய அழிவு நடக்க போகுது, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார் அப்படின்றேன். அப்படியா, சரி அப்படி சொல்லிவிட்டாராக்கும். சரி நம்ம காலையில் பேசலாம். நாங்கள் போன சமயம் நைட் ஆகிடுச்சு. நான் அப்படியே சொல்லலைனாலும் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு அப்படியே திரும்ப வந்துடுவோம் தான் நான் பார்த்தோம். ஆனால் காலையில் பேசிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு ரூம் தரேன், அங்கே போய் தங்குங்க அப்படின்ட்டாங்க. நான் அந்த ரூமில் போய் தங்குறேன். இவங்க சர்ச்சுக்கு பழைய சர்ச்சு ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சில் உள்ள ரூம் கொடுத்தாங்க. அங்கே நாங்கள் 2 பேர் போய் தூங்கவே இல்லை. கடற்கரை ஒட்டி இருந்தது. இந்த பகுதியில் இந்த அழிவு வரக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள இந்த இடத்துல உள்ள இந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் சொல்லி கண்ணீர் விட்டு கதறி நைட்டு முழுக்கும் பாட்டு பாடி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சுக்கிருக்கோம். அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். காலையில் சரி பாஸ்டரையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆர்வமாக நானும் ரெடியாகி குளித்து ரெடி ஆகிட்டு நேர அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக வர்றோம். ஆனால் ஆண்டவர் 2 ஆப்ஷன்ஸ் எனக்கு முதலே நைட்டே எனக்கு சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்று, பாஸ்டரையா அவங்க கேட்டு அதன்படி அதுக்காக உபவாச கூட்டமோ ஏதோ செய்து
பண்ணும் பொழுது அவங்க அந்த ஏரியாவில் இந்த நடக்கிற அந்த அழிவுக்கு ரத்தப்பலிக்கு அவங்களும் நீங்களாக இருப்பாங்க, நானும் நீங்களாக இருப்பேன். ஒருவேளை அவங்க கேட்கலைன்னா நான் வந்து ஆண்டோடைய வேலையை செய்துட்டா எனக்கு நான் அந்த ரத்தப்பலியிலேருந்து நீங்களாக இருப்பேன். இதை தான் ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டாந்தார். ஆனால் அந்த ஐயா என்னென்னா அவங்க காலையில் வரும்பொழுது அந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, அந்த ஐயா இல்லை. ஐயா அங்கே முதல்ல ஐயா வெளியில் போயிட்டாங்கங்க, அப்புறம் வேலையை போயிட்டாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காணிக்க கொடுத்து அனுப்பிடுறேன்னு சொல்லி வேகமாக அவங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இது ஒரு காணிக்கைக்காக வந்த மாதிரி இவங்க நினச்சிட்டாங்களே அப்படின்னா, உண்மையும் கூட இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் வந்து வெறும் காணிக்கைக்காக பணத்துக்காக வந்து ஊழியம் செய்து வயிற்றுக்காக ஊழியம் செய்து எவ்வளவோ கெட்ட பேரில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நிறைய சபைக்குள்ளே நல்ல பக்தி வைராக்கியமாக இருக்கிற சபைக்குள்ளே கூட உள்ளே போய் குழப்பத்தை ஏற்படுத்திடுறாங்க, சத்தியத்தை தப்பாக போச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நிறையா அனுபவப்பட்டிருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்கள் வந்து இந்த மேய்ப்பன் ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்க வந்து இந்த ஓநாய்களை உள்ளே விட்ட மாதிரி அவங்க நிறைய அவஸ்தைப்பட்டிருக்கிறாங்க. அதில் நான் எந்த விதமான மாற்று கருத்து சொல்லலை. அதனால் பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் நான் எதிர்பார்த்து போனது அப்படி தான் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. ஆனால் அன்றைக்கி போனப்போ சரி நம்மளே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அப்படி கேட்கலைன்னா நான் சொல்கிற இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் பேக் இந்த இடத்துல இருக்கட்டுமா, நான் ஒரு வேலை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வந்து நானும் வீட்டுக்காரமாகவும் ஆண்டவர் சொன்ன வேலை என்னென்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்குமாக நடந்து நீ ஜெபம் பண்ணி அந்த இடம் முழுதும் அந்த ஆத்துமாக்களை முழுவதுமாக நீ காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பவும் நீ உன் பாட்டுக்கு வேக்கெடுத்து நீ சாட்டுக்கு வந்துடு, நீ வேறு ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதே மாதிரியே காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டு அந்த ஒரு 2 மணி நேரம் அதை நடந்து 2 பேருமா நடந்து விறுவிறுக்க நடந்த ஆண்டோடைய வேலையை முடித்தோம். என்கிட்ட வந்து போக்குவரத்து தவிர்த்து வேறு எந்த விதமான பைசாவும் கிடையாது. அன்னைக்கு கொண்டு போன சாப்பாடையும் நைட்டு சாப்பிட்டாச்சு, காலையிலைக்கும் சாப்பிடலை, அதே இதில் வந்தாச்சு. பேக் கொண்டு சரி ஆண்டவர் சொன்ன வேலையை செஞ்சாச்சுன்ற திருப்தியில் என்ன பண்ணிட்டேன், போய் பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அப்போ ஐயா நீங்கள் காணிக்கை வாங்கிட்டு தான் போகணும், கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போகணும். நாங்கள் இல்லைம்மா நான் காணிக்கைக்காண்டி வரல, ஆண்டவர் சொன்ன வேலையை செய்கிறதுக்கு வந்து செஞ்சு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். அப்போ அந்த ஊழியக்கார் வந்தவர் உள்ள ரூம்குள்ளே கால் மேலே கால் போட்டு படுத்து தூங்கியிருக்கிறார், தூங்கலை, முழிச்சிருக்கிறார். அவர் வரல, என்னன்னு கூட கேட்க வரல. சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஏற்கனவே நிறையா ஊழியக்காரங்க இப்படி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் கடுப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி விருதுநர்லேருந்து ஒரு நாய் ஆண்டவர் அனுப்பி விட்டார், அந்த நாய் இதெல்லாம் சொல்லிட்டு போச்சுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் விசுவாசிகிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கன்னு டென்ஷனில் நான் பேசுகிறேன். அந்த அம்மா என்னையா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்கய்யா அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர்ட்டையும் சொல்லி உங்கள் விசுவாசத்தையும் சொல்லி இப்படி ஜெபிக்க சொல்லுங்கன்ட்டு நான் படக்குன்னு கிளம்புனேன். அவங்க இல்லையா நீங்கள் ஜெபிச்சே ஆகணும், நீங்கள் காணிக்க வாங்க, இல்லைங்க நாங்கள் காணிக்கைக்காக வரல, நீங்கள் தயவுசெய்து எங்களை ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். பிறகு கண்ணீர் விடாத குறையாக அவங்க கேட்டதுனால நான் திரும்பவும் அந்நேரமாக ஒரு பாட்டு பாடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்பொழுது அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி அபிஷேகத்திலும் தீர்க்க தரிசனம் சொன்ன போதில் அங்கே கால் மேலே கால் போட்டிருந்த அந்த பாஸ்டரையா எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். அப்போ அவங்களுடைய எண்ணம், இவங்க அபிஷேகம் பெறாதவங்க, சும்மா வந்து ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி வந்து ஏமாத்திருக்க வந்திருக்காங்கன்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு எப்படியாவது எங்களை மன்னிச்சிங்க, ஏன் நான் வேறு மாதிரி நினச்சிட்டோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காரீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லி கிளம்பி வந்தோம். வேறு வழி இல்லாமல் அவங்க கொடுத்த காணிக்கையை நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணி வாங்கிட்டு நான் திரும்பமாக வந்தேன். வந்து 1 மாதத்தில் வந்து அதே அழிவு ஒக்கி புயலாக அந்த இடத்துல வந்தது, ஒரே மாதத்தில். அதையும் கூட நான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்போ நடந்த அழிவு அது. ஆனால் ஒரு சிலர் தான் இறந்தாங்க அந்த கடலோர பகுதியில் ஏற்பட்டு. இந்த அவங்களுடைய சபை விசுவாசிகள்லாம் அந்த பகுதியில் இருந்தவங்கள்லாம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சர்ச்சுக்குள்ளே வச்சு அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அன்றைக்கி தயவாக இறங்கி அன்றைக்கி காப்பாற்றுங்க. இதுதான் தேவனுடைய நடத்திப்பு, ஒரு எச்சரிப்பு. அதாவது ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னதாகவே தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எச்சரிப்புக்காகத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆண்டவருக்குள்ளே வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, தேவ ஜனங்களும் மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் ஜன்மம் சொல்லிடுறோம். இந்த பதிவை நான் இப்போ இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். ஓகே புயல் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஓகே புயல் காரணமாக குமரி மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் காலை 11 மணி வரை பலத்த காற்றோடு கனமழை பெய்தது.
அதன் பிறகு மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதனால் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளின் இரு பக்கங்களிலும் ஏராளமான மரங்கள் சாலையில் விழுந்தன. இதனால் சில இடங்களில் போக்குவரத்து தடைபட்டிருந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் கிடந்த மரங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரானது. ஆனாலும் கிராம மற்றும் நகர சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்கள் அகற்றப்படாமல் இருக்கின்றன. மரங்கள் விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அரக்கோணத்தில் இருந்து புறப்பட்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாலையில் குமரி சென்றடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் புயலால் மாவட்டம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மின்கம்பங்கள் காற்றில் உரிந்து விழுந்தன.